அபி எப்படி என் தாளம்? சூப்பரா இருந்துச்சு. எப்படியா டான்ஸ்? பேசாம மாமா டேய். மாமா once more மறுபடியுமா? தானே? ஆமா once more. சரி உனக்காக. ஆ. தட்டி முட்டி கழுவவில்லை, சமையவில்லை, செய்யவில்லை. வெட்டி பைய மகளை கட்டி விடி எல்லாம் வைக்க கேடு. வெகு பணத்தை இழந்து விட்டேன் பொண்டாட்டியால. நான் வெகு பணத்தை இழந்து விட்டேன் பொண்டாட்டியால. ஆட்டமெல்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பர் சூப்பர் மாமா, சூப்பரா பாடுனீங்க. மாமா ஒண்ணு பண்ணு, நீ சினிமால டான்ஸ் ஆடு, நல்லா இருக்கும். ஆமா மாமா, பேசாம சினிமால சேர்ந்துட வேண்டியதானே? ஐயோ வேணாம் ஆனந்தி. ஏன்? அங்க இருக்கிற பூரா ஆம்பளைகளும் ரொம்ப மோசம்னு சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் மான மரியாதை இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாக்கும். மாமா அங்க எல்லாரும் உன்னை பார்த்த உடனே பயந்து ஓடிடுவாங்க. அவங்களாம் கிடக்கட்டும், என் மேல உனக்கு பயம் இல்லையே? பயமா? எதுக்கு? உனக்கு விஷயமே தெரியாதாக்கா. நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அக்காட்ட கூட பேசிட்டேன், அக்கா சரின்னு சொல்லிடுச்சு. இங்க பாரு, இந்த மாட்டை கிடைக்கிற வேலையில வேண்டாமாக்கும். கட்டி தூக்கிட்டு போய் பழனியில தாலி கட்டிடுறோம்னாக்கும். முருகா என்னை காப்பாத்து. இது தெரியாதாக்கும். அவர் எங்க இருக்காரு, அவர் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. அவரே வள்ளியில் ஆவிட்டு தானே வந்தாரு. பாவம் ஆர்த்தி மாமா, பேசாம கட்டிக்கோ. ஏண்டி ஏன் அளவுக்கு என்ன சீங்கிற? நல்லா பாருடி, ஒரு சாயல்ல வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் லாரா மாதிரியே இருக்காரு. பேசாம கட்டிக்கடி. நான் மாட்டேன், எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் டீமே பிடிக்காது. அவளை விடுங்க மாமா, அதான் நான் இருக்கேனே. என்ன கட்டிக்கிறீங்களா? கட்டிக்கலாம் தான், ஆனா உன்னை கட்டி யாரு மேய்க்கிறது? ஏன்? நீ தான் ரொம்ப கோபக்காரியா செடி. கவலைப்படாத மாமா, நீ வீட்டு வேலை சமையல பாத்துக்கிட்டு இங்கே இரு. சரி. நான் உன்னை கண் கலங்காம பாத்துக்கிறேன். அடியாத்தி பேசுற பேச்ச பாத்தியாக்கா? ஏன் அபி, உனக்கு நேரம் ஆகுதுடி. இங்கேயே இப்படி சிரிச்சு பேசிட்டு இருந்தா எப்படி? என்னம்மா? அம்மா சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம்ல, நான் இன்னைக்கு இங்கேயே தங்கிடுறேனே. என்னடி போன் கூட பண்ணாம எப்படி? போமா, நீ எப்பவுமே அருவ, ஜாலியா இருக்கவே விட மாட்டேங்கிற. அம்மா நான் எப்படியும் திட்டு வாங்க போறேன், அத நாளைக்கு காலையில வாங்கிக்கிறேனே. என்னடி இது சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க? வாங்க மாமா, வாங்க. வாங்க மாப்ள. என்ன எல்லாரும் உன்னை பார்த்தும் சட்டுன்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? புரியுது, உங்க எல்லாருக்கும் என் மேல கொஞ்சமாவோ இல்லை நிறையாவோ கோபம் இருக்குங்கிறது புரியுது. ஆனா தயவு செஞ்சு ஏன் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இந்த வீட்டு மூத்த மருமக, கிட்டத்தட்ட மகனோட ஸ்தானம். அந்த உரிமையில தான் ஆனந்தியை நான் அப்படி பேசினேன். நாளைக்கே ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அது நான் தானே நின்று சமாளிக்கணும். இதை பாருங்க அத்தை, ஆர்குமெண்ட்னு வரும்போது நம்மளே அறியாம ஒரு சில வார்த்தைகளை உணர்ச்சி வசப்பட்டு கொட்டிடுறோம். நானும் அப்படிதான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். அதுக்கு நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு ஐயோ, மன்னிச்சிருங்க. என்ன மாப்ள இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? ஆனந்த் கூட இல்ல ஏதோ இல்ல, எதுக்கு இப்ப அதை பத்தி பேசிட்டு? இது நம்ம குடும்பம். யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணா இன்னொருத்தர் அனுசரிச்சு தான் போகணும். அதான் எல்லாருக்கும் நல்லது. விடுங்க, எல்லாம் எல்லாம் முடிஞ்சது, அப்படியே விட்டுருங்க. அபி, நீ இன்னைக்கு நைட் இங்க இருந்துட்டு நாளைக்கு வாராஜா, ஒன்றும் பிரச்சனை இல்ல. இல்ல மாப்ள, அது முறை இல்ல. நீங்க கூட்டிட்டு போங்க. இல்லத்த, நீ இருந்துட்டு வாராஜா, ஒன்றும் பிரச்சனை இல்ல, இல்ல. அபி. இல்லைங்க நான் வரேன். ஆர்த்தி பேக் எடு. ஆனந்தி, சாரி. வரேன் அத்தை. அம்மா நான் வரேன்மா. வரேன் ஆனந்தி, வரேன். வரேன் மாமா. இருக்கியா ராஜா? இல்லைங்க வரேன். பாய். என்னடி ஆனந்த் இது? உங்ககிட்ட எல்லாம் சாரி சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு சுத்தமா அந்த குடும்பத்தை பத்தி புரிய மாட்டேங்குது. இல்லடி, மாப்பிள்ள நல்லவர்தா. வணக்கம் சார், உள்ள வரலாங்களா? சார் நான் தான் சார். அது வெளியிலேருந்து கேட்க வேண்டிய கேள்வி. உள்ள வந்துட்டீங்கல்ல, உட்காருங்க உட்காருங்க. என்ன விசேஷம்? விசேஷத்தை நீங்க தான் சொல்லணும். என்ன இருக்கு? பாஸ்கர் கல்யாணம் முடிஞ்சு போச்சு, வேற என்ன விசேஷம் இருக்கு? என்ன சார் இது, பையனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணமும் நல்ல விதமா முடிஞ்சு போச்சு. வர வேண்டிய புரோக்கர் கமிஷன் பேலன்ஸ் இருக்குங்களே. ஓ, ஏன் பாஸ்கர்?
பேலன்ஸ் தரலையா? யார் இவரு? உனக்கு பொண்ணு பார்த்த தரகர்ரா. ஓ ஹவரி சார். தம்பி ஒரு 500 ரூபா பாக்கி இருக்குங்களே. ஆமால அது அபி. இதோ வரேன். அபி எதுக்கு? உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். சரி. அபி என்னங்க? ஒரு 500 ரூபா பணம் கொடு. அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லைங்க. என்ன அபி, நேற்று நைட் உன் பர்ஸா 500 ரூபா பணம் நான் பார்த்தேன். அது வேனுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் அர்ஜென்ட், கொண்டு வா போ. அது வேனுக்கு. கொண்டு வாங்குறேன்ல. சரிங்க. இந்த காலத்துல மாப்பிள்ளை கொடுக்க வேண்டிய தரகர் கமிஷன் கூட பொண்ணு தான் கொடுக்க வேண்டியிருக்கு. உங்ககிட்ட காசு இருக்காப்பா? இல்லையே. அப்போ சும்மா இருங்க. இருக்கேன். என்னடா உங்க அப்பா ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்காரு? வழக்கம் போல தான். ஆமா, யார் இந்த ஆளு? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அது நானாமா தரகர். இன்னும் நீ உயிரோட தான் இருக்கியா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? ஆமா, என்ன விஷயமா? அது வரன் பிடிச்சி கொடுத்தாருல, கமிஷன் கொடுக்கணும். பெரிய லண்டன் மகாராணி குடும்பத்தை காமிச்சிட்டாரு, பிச்சைக்கார குடும்பத்தை காமிச்சிட்டு காசு காசு கமிஷன் கேட்க வந்துட்டாரு. இந்தாங்க. ம் 500 கொடுக்கணும். ஆமாங்க. ஒரு 400 வச்சுக்கோங்களேன். பரவாயில்ல கொடுங்க, பெரிய இடம் இல்லைங்களா? அண்ணா இந்த ட்ரெஸ் எப்படிண்ணா இருக்கு? பாப்பா சூப்பரா இருக்கிற பாப்பா. உட்காரியா? தேங்க்ஸ் புரோக்கர். புரோக்கரா? தரகர், நிஜமாவே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? உண்மையிலே சொல்றேம்மா. அதாவது அமெரிக்காவில் ஜெனிஃபர் லோபஸ்னு ஒரு நடிகை அசப்புல உன்ன மாதிரியே இருப்பாங்க. இப்படித்தான் கொசமொசன் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. நான் பாத்திருக்கேன். அம்மா நீ கூட பாத்துக்கல. நீ கவலைப்படாத பாப்பா, அமெரிக்காவில் உனக்கு ஒரு மாப்பிள்ளை ரெடியா இருக்கு. அம்மா, அமெரிக்காவில் ஒரு நல்ல மாப்பிள்ளை இருக்காரு. உங்க பையனுக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது பொண்ணுக்கு தானே. இதை பாருங்க, போட்டோவை பாருங்க, நல்லா இருக்காருன்னு பாருங்க. இத பாருங்கம்மா, உங்களுக்கு ஓகேன்னா பாப்பாவை அமெரிக்காவுக்கு அனுப்பிடலாம். ஜெனிஃபர் லோபஸுக்கு போட்டியா? நல்லா தான் இருக்கா. ஆனா அமெரிக்கா மாப்பிள்ள அதிகமா எதிர்பார்ப்பானா? அம்மா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு பைசா கூட வேண்டாங்கிறாங்க. அப்போ நகையா எதிர்பார்ப்பாங்க. நீங்க வேற, கல்யாண செலவையே அவங்க தான் பண்ணணும்னு ஒத்த கால நிக்கிறாங்க. ரொம்ப கேணத்தனமா இருக்கு. பையனுக்கு ஏதாவது ஊனமா? வலிய வந்து வரதட்சணை கேட்டா நம்புவீங்க, பெருந்தன்மையா வேண்டான்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த பாருங்க சார், மாப்பிள்ளை கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து முன்னுக்கு வந்தவர். கல்யாண விஷயத்துல கூட பொண்ணு வீட்டுக்கு சிரமத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. பாஸ்கரா பாஸ்கரா, நீ இந்த மாப்பிள்ளையே முடிச்சிடலாண்டா. பிரிச்ச வாயினா மாட்டிருக்கான். ஆமாண்ணே. ஆனா மாப்பிள்ளை ஒரு கண்டிஷன் மட்டும் போறாரு. கண்டிஷனா? ஆமா, பொண்ணு மட்டும் சிம்ரன் மாதிரி ஸ்லிம்மா இருக்கணுமா. என் பொண்ணு சிம்ரனை விட ஒல்லியா தானே இருக்கா? என்ன தரகர, பொண்ணோட அம்மா ஸ்லிம்மா இருக்கணும்னு எந்த மாப்பிள்ளையும் கண்டிஷன் போடுற மாதிரி கைவசம் இல்லையா? ஆமா ஆமா, நான் ஸ்லிமா தானே இருக்கேன். உனக்கு என்னடி மகளே, கொடி இடையாள் மாதிரி இருக்க. இருந்தாலும் தரகர் சொல்லிட்டாரு 5 கிலோ குறைச்சு சிம்ரன் மாதிரி ஆக்கி ஓகேம்மா. காட்டுறேன். இந்த பாரு, 5-10 ஆசைப்பட்டு எவகிட்டயாவது இந்த போட்டோ காட்டினா அவ்வளவுதான். அப்படிலாம் எதுவும் நடக்காதம்மா. அம்மா இந்த போட்டோ உங்ககிட்டே இருக்கட்டும். அப்ப நான் வரட்டுங்களா? கிளம்புங்க. சார் வரேன் சார். வாங்க. வாடி மகளே, அந்த ஆளு கண்ணு பட்டிருக்கும், சுத்தி போடுறேன் வா. ராஜேந்திரா, இந்த வாரேக்கா. ராஜேந்திரா, என்னக்கா? நான் கொஞ்சம் வெளியே போறேன், வீட்டை பாத்துக்கிறியா? சரிக்கா. ஆனந்த், நீ காலேஜுக்கு போல? இன்னைக்கு கிளாஸ் லேட்டா ஆரம்பிக்கும், அதனால இவ்வளவு முதல்ல காலேஜுக்கு அனுப்புறேன். அப்ப கொஞ்சம் சமைச்சு வச்சிடுறியா? சரி ராஜேந்திரா, கொஞ்சம் கூட மாட இருந்து பாத்துக்கோ. கூட மாட்டேனக்கா, முழு சமையல் நானே பாத்துறேன். சரி வரேன். எங்கம்மா போற? வந்து சொல்றேன்டி. மனோ, நீ வேலைக்கு போகும்போது சாப்பிட்டு போயினா? சரிம்மா. மாமா நீங்க நிஜமாவே நல்லா சமைப்பீங்களா? என் கைப்பக்குவத்தை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? சுத்து வட்டார பொம்பளை எல்லாமே கைப்பக்குவத்தை என்கிட்ட தான் தெரிஞ்சுக்குவாங்க. பாவம் அந்த பொம்பளைங்க. ஆர்த்தி, இவர் சும்மா சொல்றாரு, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. ஏன், எதுக்கு நம்பிக்கை இல்ல? 1000 தான் இருந்தாலும் ஒரு ஆம்பளை சமையல் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சகிக்காம போயிடும். அதான். புராண கதை தெரியுமா உனக்கு? பீமே நல்லா எல்லாமே ஆம்பளைக்கு தான். இங்க பாரு, பெரிய சமையல் சமையல் சொல்லி சும்மா பீத்திக்காத. டே மனோ, இங்க வாடா. நம்ம 2 பேரும் சேர்ந்து பிரிச்சு ஆஞ்சு மேய்ஞ்சு விடுவோம். என்ன
சரி மாமா. எப்ப பார்த்தாலும் கரண்ட் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காத. ஏன் கூட வா. கூட வா. பாவம் மனோ கரண்ட்டை விட்டுட்டு கரண்டியை பிடிக்க போறான். ஏன்டி சிரிக்கிற? மனோ நிலைமை யோசிச்சு பார்த்தா சிரிப்பா இருக்குக்கா. எப்படி இருந்தாலும் இப்ப நான் காலேஜ் போயிடுவேன், நீனும் கொஞ்ச நேரத்துல கிளம்பி போயிடுவ. அந்த சமையல மனோவும் மாமாவும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஃபுல்லா பாத்ரூம்லயே இருக்க போறாங்க. பாவம். அபி என்னடா அவன் கல்யாண தரகருக்கு கொடுக்க கூட நம்ம கிட்ட காசு வாங்குறானேன்னு பாக்குறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீ ரொம்ப கொடுத்து வச்ச அபி. புருஷன் பட்ட கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு இருக்க அபி. இன்னைக்கு தான் உனக்கு சம்பள நாள். ஆ. இல்ல அபி, பாஸுக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஆபீஸ்க்கு வர மாட்டாரு. நீ அப்புறம் எப்படி? இல்லை, அவர் வரலன்னா கூட பேங்க்லேருந்து ட்ராப் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருவாங்க. 7365. என்ன? அதான் உன் சம்பளம். அதானே உன் சம்பளம்? அதான் சொன்னேன். கையில் செலவுக்குலாம் காசு இருக்கா? வேணும் நான் வேண்டாம், இருக்கு. இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேங்கிற. அப்படிதான் சிக்கனமாக இருக்கணும். சரி, அப்போ நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஈவினிங் சந்திப்போம். அபி, இது பணம் இன்னைக்கு கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும்ல? ஆயிடுங்க. அது சும்மா அது ஆயிடும், எனக்கும் தெரியும். நீ நீ கிளம்பு ராஜா, லேட் ஆகிட்டு இருக்கு. ஈவினிங் சந்திப்போம். அந்த 100 ரூபாவை அப்படியே செலவு பண்ணிடாத, அவசரத்துக்கு இதான் உதவும். பாய் பாய். இந்த வீட்ல எதுவும் வச்சது வச்ச இடத்துல இருக்காத. என்ன தேடுறீங்க? ஒரு லெட்டர். லெட்டரா? யாருக்கு, எதுக்கு? ஹிந்து பேப்பருக்கு. சிட்டியை சுத்தப்படுத்துறதுக்காக எழுதுனது. முதல்ல வீட்டை சுத்தம் பண்ற வழியை பாருங்க. ஒரு குப்பையை பத்தி பேசுது. என்னது? ஒண்ணு இல்ல, கவிதை, புது கவிதை. ஒரு குப்பையை பத்தி பேசுது. பேசும். பல மரத்தை கட்ட தச்சேன், ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டானா. அந்த கதையா தான் இருக்கு உங்க கதை. ஆமா, இந்த வீட்ல ஒரு குரங்கு இருந்துச்சு. குரங்கா? யார் அது? அதான் உன் கடைசி பொண்ணு. ஐயோ, என் குழந்தை அவ முகத்தை அழகுபடுத்துறதுக்காக பியூட்டி பார்லர் போயிருக்காங்க. அது ஒண்ணுதான் குறைச்சல். அந்த பார்லர் நாராம இருந்தா சரி. வர உங்களை விட்டுரு. மா, ஐயோ, வாடி சீதா. என்னடி சண்டையா? சண்டைல ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான் உன்னை பார்க்கலாம் தோணுச்சா வந்துட்டேன். ஆமா, டிஃபன் என்ன பண்ணி வச்சிருக்க? ஏண்டி அங்க இருந்து வர கொட்டிக்காமையா வர? நல்லா சாப்பிட்டுதாம்மா வந்தேன். வர வழியில எல்லாம் சிரிச்சு போச்சு. ஏய், அபி ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கா. இந்த பாரு, பீரோ சாவி எங்க வைக்கிறான்னு பாரு. ஏமா திருட போறியா? சனியனே, செருப்பு பிஞ்சிரும். போய் எங்க வைக்கிறான்னு பாரு. ஏய், அங்க போய் உளறி கொட்டாத. பீரோ சாவி எங்க வைக்கிறான்னு பாத்துட்டு வா. உளறக்கூடாதா? சரி, நான் பாத்துக்கிறேன். அபி, ஹாய். எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். வாங்க உட்காருங்க. ஆபீஸ் கிளம்பிட்டியா? மேக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சா? நான் எப்பவும் கொஞ்சம் பவுடர் மட்டும் தான் போடுவேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான் மேக்கப்பா? ஆமா, நான் எப்பவும் ஜாஸ்தி போட மாட்டேன். அப்படியா? என் கலருக்கு நான் கொஞ்சம் அதிகமா மேக்கப் போடணும். நீ மேக்கப் போடாமலே வெள்ளையா இருக்க. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. ஐயோ என்ன ஐயோ என்ன என்ன எழுந்துருங்க. எதுக்கு எழுந்துருங்க? எதுக்கு? என்னோட அயன் பண்ண புடவை. ஓ புடவை தானா? கொடுங்க. நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். என்ன புடவை வர மாட்டேங்குது. கொடுங்க. ஐயோ பாத்தீங்களா அயன் எல்லாம் போயிடுச்சு. நான் வேணா நல்ல இஸ்திரி போட்டு வைக்கட்டுமா நீ வரதுக்குள்ள? வேண்டாம் நான் அப்புறம் வந்து பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் ஆபீஸ் கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு. நீங்க வரல? நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேனே. சரி அப்ப கம்ஃபர்ட்டபிளா உட்காருங்க. சரி 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 சரி. அப்புறம் என்ன? கொசு கொசு. இந்த வீட்ல நிறைய கொசு இருக்காமா. டீ போட்டு தட்டுமா? வேணாம் நீ கிளம்பு ஆபீஸ் டைம் ஆகுதுல. சரி பை பை. அப்பா அத்தை அபி அபி ஒண்ணுலமா பண்றீங்க? தூசி தூசி இங்க பாரு ஒரே ஒற்றை. சே 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 சே. நீ ஆபீஸ் கிளம்பிட்டியா? கிளம்புமா போ. அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். அப்பாவா? உங்க அப்பா எங்க இங்க வந்தாரு? மாமாவை தான் சொல்றேன். ஓ அப்பா. அப்பா போயிட்டாரா? அப்பா என்னம்மா? நான் ஆபீஸ் போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா, வரேன். போயிட்டு வரேன் அத்தை. பத்திரமா போயிட்டு வாமா. அட அம்மா இனிமே நீ என்ன மக்குன்னு சொல்லக்கூடாது. நீ அபியோட சாவி எங்க வச்சிருக்கான்னு மட்டும் தானே பார்க்க சொன்ன. இத பார் நான் கொண்டு வந்துட்டேன். கொண்டா கொண்டா. என்னது? இது அபியோட சாவிப்பா. அது தெரியுது. அத நீ எடுத்த? ஆ? வர வர நீ ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிற. அந்த சாவி உனக்கு இருக்கு? இல்ல அம்மா இத பாருங்க, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க ஏதோ தேடிட்டு கிடந்தீங்களே அத போய் பாருங்க போ. அலமேலு, இது ரொம்ப தப்பு. தப்பு ரேட் எல்லாம் எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அடியே 4வது வீட்ல பத்தர் இருப்பாரு, நீ போய் கூட்டிட்டு வா. ஏமா பத்திரக்கிட்ட கொடுத்து நகையை வைக்க தர போற. ஏமா ஏமா பேசாம நகையை அழிச்சிட்டு எனக்கு ரெட்டை வடம் செயின் ஒன்று பண்ணி கொடுமா.